ஹலோ, யாருங்க? தம்பி வணக்கம் தம்பி. நான் உங்க அப்பாவோட வருங்கால சம்பந்தி கருப்பசாமி பேசுறேன். மாமா வணக்கம் மாமா. சொல்லுங்க மாமா. தம்பி ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? பிஸியா இருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல மாமா. சொல்லுங்க. இல்ல தம்பி, காலையில இருந்து என் பையனை பத்தி பல இடங்கள்ல அவன் குணம் எப்படி, அவன் பழக்க வழக்கம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. பொண்ணை கட்டி கொடுக்கறவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இப்போ கல்யாண பத்திரிகை கொடுத்து எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இன்னும் 48 மணி நேரத்துல கல்யாணமும் நல்லபடியா நடக்க போகுது. இந்த நேரத்தை நீங்க போய் இப்படி விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி. எங்களுக்கு உங்க கூட சம்பந்தம் வைக்கிறதுக்கு தகுதி இல்லதான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது சக்திக்கு மீறின சம்பந்தம் தான். இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல பல பேர் போன் பண்ணி, என்னப்பா உன் மகன் நல்லவனா கெட்டவனா, குடிகாரனா, பொண்ணுங்க விஷயத்துல எப்படி அவன் அது இதுன்னு விசாரிக்கிறாங்க. கல்யாணத்துல ஏதும் குழப்பம் வந்துருச்சான்னு என்ன போன் பண்ணி கேக்குறாங்க. என்னால எந்த பதிலும் சொல்ல முடியலப்பா. விசாரிக்க வேண்டியவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சீங்களா தம்பி? இல்ல இன்னும் வேற யாராவது பாக்கி இருக்கா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா பாக்குற சில பேர்கிட்ட மாப்பிள்ள நல்லவர் தானே, என் தங்கச்சி நல்லபடியா பாத்து பாரான்னு அப்படின்னு பொதுவா கேட்டனே தவிர மத்தபடி மாப்பிளைய பத்தி விசாரிக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. சரிங்க தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு பொண்ண கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது எங்க கடமை. இதுல நீங்க எதுவும் சந்தேகப்பட வேணாம். இங்க பாருங்க ஆறுமுகம், உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல மட்டும் கேளுங்க. என்ன செய்யலாம்னு சொல்லு கண்மணி. நாம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி